சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்பை பேசுவதற்காக முஈனுத்தீன் அவர்களின் மகள் அஹ்மத் இஷா மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. சூரத்துல் ஃபாத்திஹா பற்றி உங்களிடம் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனுடைய சூறாக்களிலே மிக மகத்துவம் வாய்ந்ததாகும். திரும்ப ஓதப்படக்கூடிய 7 ஆயத்துகளை கொண்டது. மகத்தான குர்ஆனுமாக ஒரு ஹதீஸ் வாசகம் சூரத்துல் ஃபாத்திஹா ஆகிறது. கீழுள்ள பிரதியை இடத்திலிருந்து எனக்கு வழங்கப்பட்டுள்ளது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் வருகை தந்து அமர்ந்திருந்தார்கள். அப்போது மேலிருந்து வானத்திலிருந்து ஒரு பெரும் சத்தத்தை கேட்டார்கள். வானத்திலிருந்து கதை ஒன்று திறக்கப்படுகிறது. சத்தம் அதன் வழியாக ஒரு மலக்கானவர் பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். நான் இதுவரைக்கும் பூமிக்கு வந்ததே கிடையாது என்று கூறினார். அதற்குள் அங்கு வந்துள்ள மலக்கானவர் ஒருவர் சலாம் கூறிவிட்டு 2 ஒலிகளை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். அவ்விரண்டு ஒலிகளும் உங்கள் முன்னுள்ள எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை. அவை சூரத்துல் ஃபாத்திஹாவும் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துமாகும். அதில் நீங்கள் ஓர் ஆயத்து ஓதினாலும் அதற்குரிய நன்மை கொடுக்கப்படும் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரா ஃபாத்திஹாவில் எல்லா நோய்கள் நிவாரணம் உள்ளது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்றல்லாளன் நிகழ்ச்சன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் மகிழங்கள் எல்லாவற்றையும் பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹுக்கே ஆகும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்றல்லாளன் நிகழ்ச்சன்புடையோன். மாலிகி யௌமித்தீன். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் நாங்கள் உதவி தேடுகிறோம். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். அது நீ எவர்களுக்கு அறிவிக்கிறாயோ அவ்வழி ஏற்படும் இன்னல்களை அது நீ எவர்களுக்கு அறிவுறுவாயோ அவ்வழி உன் கோபத்திற்கான ஒரு வழியும் அல்ல, நெறி தவறியோர் வழியும் அல்ல. அல்லாஹ் வல்ல அல்லாஹ் சந்தியத்தை தெளிவாக எடுத்துக்கூறும் சந்திய போதர்களுக்கு எம்மை தெளிவாக எடுத்துக்கூறும் சத்திய போதர்கள் எம்மை உங்களை ஆக்கி அறிவுறுவானாக. வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.